பிச்சை போடு பிச்சை போடு, எச்சையிலே எடுக்கிறான் பிச்சை போடு. பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு, எச்சையிலே எடுக்கிறான் பிச்சை போடு. போட்டு போட்டு வைக்காத பணத்தை ஒரு நாள் பார்த்து சிரிக்கும் பெணத்தை. புட்டு போட்டு வைக்காத பணத்தை ஒரு நாள் பார்த்து சிரிக்கும் பிணத்தை. பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு, எச்சையில எடுக்கிறான் பிச்சை போடு. ஆடுன ஆட்டமெல்லாம் அடுங்கி போச்சு, கூடுன கூட்டமெல்லாம் ஒதுங்கி போச்சு. ஆடுன ஆட்டமெல்லாம் அடுங்கி போச்சு, கூடுன கூட்டமெல்லாம் ஒதுங்கி போச்சு. அனாத பிணத்தை போல படுத்திருக்கிறான், எத்தனை பேர் வாழ்க்கையே கெடுத்திருக்கிறான். அனாத பிணத்தை போல படுத்திருக்கிறான், எத்தனை பேர் வாழ்க்கையே கெடுத்திருக்கிறான். பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு, எச்சையில எடுக்கிறான் பிச்சை போடு. பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு, எச்சையில எடுக்கிறான் பிச்சை போடு. ஏதாவது இருந்தா ஐயா? ஆமையா, நல்ல இதை பார்த்துருக்கியா? எனக்கு தெரியல. ஓ, மோகன கவியில அந்த வடிவுடையம்பனை பத்தி பாடினீங்களே, அதே மோகன கவி. உங்களுக்கு ஏன் இந்த கதி வந்தது? இல்லை, காலம் ஒரு காலத்தில் கோட்டீஸ்வரம் அள்ளி கொடுத்த கைகளாக இருக்குது. இன்னைக்கு கிள்ளி கொடுக்க கூட ஆள் இல்லையோ. என்னையா செய்யுது? ஒரு சமயம் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேக நேரத்தில் ஒரு தொகையை கேட்டு இருந்தோம். அப்போது எண்ணி பார்க்காமலேயே கொடுத்தா. அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ, 54,000. இதுபோல் ஏகப்பட்ட தான தர்மம் செய்து உனக்காய்ந்த நிலைமை, உங்களுக்காய்ந்த கதி. கொடுத்த கைகளுக்கு கேடு வரலாமா? வாங்கின கைகள் தான் நன்றியை மறக்கலாமா? ஐயா, கல்வி வித்த காசுல காலனா தர்மம் செஞ்சாலும் அது பாவ கர்மத்தில் செய்யுங்க. ஆனால் கற்பூரம் வித்த காசுல காலனா தர்மம் செஞ்சாலும் அது புண்ணியம், அது ஆண்டவனுக்கு செஞ்சது. ஆனால் நான் என்ன செஞ்சேன்? கல் வித்த காசுல தர்மம் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு இந்த நிலைமை. எந்த பணமானால் என்னையா, அது போய் சேர இடம் நல்லதாக இருக்கு. நீயும் நானும் மட்டுமா பாவம் செய்திருக்கிறோம்? தேவர்களே நிறைய பாவம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே நிறைய பாவம் செய்துமா நீயும் நானும் என்னையா? முருகா 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 முருகா. கரை விசித்திரமணி பொற்கொலந்தை இட்ட நடை, பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொருக விட்டொருள் கைவடி ஏனும். திக்கதும திக்கதுவ குக்குடமும் ரச்செய்திடு, சிற்றடியும் மற்றிய தோலும். ஐயா, நானே பிச்சைக்காரங்க பார்க்குறீங்க, என்கிட்ட பிச்சை கேட்குறீங்களா? சரி முருகா, எல்லாம் உன் செய்யும். பிச்சை எடுத்து தான் பெருமாள், அதை பிடிக்க அனுமா பாத்தியாமா? நீ எல்லாம் தெய்வம் இல்லை, நெஞ்சே நீ வாழும் இல்லை. முருகா, நீ எல்லாம் தெய்வம். எங்கே வரீங்க? கோயிலுக்குள்ள போகலாம். கோயிலில் அனுமதிங்களேன். போனீங்க கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு தான் உத்தரவு இல்லைங்க, போங்க போங்க, வெளியில் போங்க. அனுமதி? ஆமாம், இல்லை கோயில் உங்களுக்கு மட்டும் அந்த முருகன் அனுமதி. ஆமாம். யார்ப்பா நீ? தர்மகர்த்தன். உங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தேன்ல. நெத்தியில் பட்ட ஜிப்பா வேசி எங்களுக்கு அனுமதி இல்லையா? ஏயா
எனக்கு வந்த கதி நாளைக்கு உனக்கு வராதுன்னே நிச்சயம். வரட்டுமா? ரொம்ப பேசுகிற, அதான் நீ பேச்சக்காரனா இருக்கிற, புரியுதா? ஆமாம், இவர் பெரிய குபேரர் சொல்கிறாரு எங்களை போக சொல்லி. போயா நீயும்? ஆமாம். பாரப்பா பழனியப்பா, எங்களை பார்க்க மாட்டியா? இவங்கெல்லாம் புண்ணியம் செய்த பரமாத்மாக்கள், நாங்களெல்லாம் பாவம் செய்த ஜீவாத்மாக்கள். என்ன கூப்பிட்டியா? பேர் பழனியப்பனா? நான் அந்த பழனியப்பனில் கூப்பிட்டேன், நீங்கள் வந்து நிற்கிறீங்க சாமி. பழனியப்பனும் நான் தான், இந்த ஆண்டியப்பனும் நான் தான். சரி சரி, இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. சரி. ஒரு நிமிஷம், இந்த அம்மா யாரு? என் மனைவி. நீங்கள் இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? அது தெரிஞ்சா நான் ஏன் எப்படி இருக்கேன்? போன பிறவியில் நீங்கள் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? போன பிறவியில் இல்லைப்பா, இந்த பிறவியில் கூட நாங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம். பரவாயில்லப்பா, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் உன் மனைவியை விட்டு கொடுக்காம நீ அவ்வளோ நல்லா சுமந்துட்டு வரைய, அதுவே போதும். நான் சுமக்கலப்பா, நான் செஞ்ச பாவத்துக்காக அந்த முருகனை கேட்டு என் பாவத்தை தீர்க்கிறதுக்கு என்னைய சுமந்துக்கிட்டு வர்றான். அந்த வள்ளி தெய்வானி இருக்காங்க பார்த்தீங்களா, புருஷன் பொண்டாட்டி உறவுனா இப்படியா? அந்த வள்ளி தெய்வானி இருக்காங்க பார்த்தீங்களா, அவளை விட இவன் பேரழகிப்பா. பரவாயில்ல, நீ படிக்காத பாமரனா இருந்தாலும் உன் உயர்ந்த நல்ல மனசு உனக்கு இருக்கிறதுனால உனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் எந்த குறையும் இருக்காது. நீ நல்லா இருக்க. அந்த தர்மகர்த்தா வாங்க நந்தையா புண்ணியக்கோடி நீங்கள் தானே? என்னையாச்சு இப்படி இருக்கீங்க? உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன்ல கோயில் உள்ள, அதுக்காக முருகன் கொடுத்த தண்டனை இது எனக்கு. ஆமாய்யா. ஐயா, முருகெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டான். சரியா? ஏதோ ஒரு விபத்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க. தண்டிச்சிட்டாரையா? அதெல்லாம் தண்டிக்கலாம் மாட்டாயா, அவன் நல்லது செய்யறதுக்கு இருக்கும். சரி சரி. ஆண்ட எப்பவுமே நம்மளை தண்டிக்க மாட்டான், நம்மளை சோதிப்பான். சோதிக்கிறதுக்கு அதிகமாக நமக்கு கொடுப்பாயா. அவனை மனசார வேண்டுங்க, சரியா? நிச்சயமாக நீங்கள் எழுச்சி நடப்பீங்க. சரியா? நாங்கள் எங்கள் நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குணமாகிட்டே வருது. நாங்கள் நல்ல விதமாக வேண்டிட்டு இருக்கோம். சரியா? அதனால் நமக்கு அந்த ஆண்டவன் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டான். நம்புங்க, சத்தியமான உண்மை. நம்புறேன். முருகா முருகா. பழனியப்பனா யாருப்பா நீ? எங்கிட்ட இவ்வளோ அன்பு காட்டிய? எங்கே இருக்கிய? உங்கள் வீடு எங்கே இருக்கு? நானும் உங்களை போல ஒரு நாடோடி தான். நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன். இவனும் நானும் ஒன்று தான். விட்டா அந்த பழனியப்பனை நீ தான் சொல்லுவ போல. அதுவும் உண்மைதான். நீங்கள் அடுத்த பிறவியில் கோட்டீஸ்வரனா பிறவி எடுத்து என்னோட பரம பக்தனாக வாழ்வீங்க. நான் யாரும் தெரியலையா? நான் யாரும் தெரியுதா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சாதாரண மனிதனாக வந்து இந்த ஏழையிடம் அன்பு காட்டி உரையாடின என் முருகா, முருகா, என்ன உன் அன்பு, என்ன உன் கருணை ஐயா. முருகா 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 முருகா. சத்தியம், தர்மம், கருணை, அன்பு, பண்பு, பாசம், நேசம், உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், அதீத பக்தி யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் மாறுவேடத்தில் வந்து உரையாடுவேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன். இது சத்தியம்.